I'm speaking this. Long queue, very long queue. நாங்க போறோம், அப்படியே நிக்கிறோம், இவ்வளோ பெரிய கியூல நின்னு எப்படிரா. ஆனா ஜேன் கையில வச்சுட்டு இருந்தேன். ஜேனை கையில வச்சு ஜேன் என் மேல தூங்கிட்டு இருந்தா. நான் இப்படி போய் நாங்க போறோம், எங்களை பார்த்து ஒருத்தர் வர்றாரு, நடந்து வந்து, மேம் ப்ளீஸ் கோ தட் சைட் மேம் அப்படின்றாரு. என்ன அப்படின்னா, இன்ஃபேன்ட் குழந்தை வைத்திருக்கிறவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் வீல் சேருக்கும் தனி ரூட் வச்சிருக்காங்க. இப்ப நான் போய் அவங்க கிட்ட கேட்கவே இல்லை. என் கையில இன்ஃபேன்ட்ட பார்த்த உடனே அவங்க வந்து, வாங்க மேடம் அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க. கியூவே இல்லை எங்களுக்கு. நேரா போனோம், பேக போட்டு போயிட்டோம். என் கையில ஜேன நான் சுமந்துட்டு இருக்கு. கேட்டுக்கு போறோம், கேட்ல போய் நிக்கிறோம். அவ்வளவு பேர் எங்களுக்கு முன்னாடி எல்லாருமே வந்துட்டாங்க. நாங்க போன உடனே சொல்றாங்க, எவ்ரிபடி வெயிட், ஃபர்ஸ்ட் இன்ஃபேன்ட் இருக்கவங்க போட்டோம், வயசானவங்க போட்டோம், வீல் சேர் போட்டோம். கேட் திறந்த உடனே வீல் சேருக்கு அப்புறம் நாங்க தான் ஃபர்ஸ்ட் போனோம். எனக்கு ஒரே ஆச்சரியங்க. நான் உடனே ஆண்டவர் கிட்ட பேசின, ஆண்டவரே ஜேன சுமந்தாலே இவ்வளவு ஃபேவர், உங்களை சுமந்தா நீங்க போய் நின்னு கெஞ்சி, சார் கேட்ட திறந்து விடுங்க சார், சார் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க சார், அப்படியெல்லாம் கெஞ்ச வேணாம். ஏசு சுமக்குறீங்களா? ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? ஜீசஸ் உங்களை தேடி வந்து உங்களை கூட்டிட்டு போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல உங்களை தூக்கி விடுமே. அவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. நீ வெயிட் பண்ணியா? கடைசியா தானே இவங்க வந்தாங்க. கடைசியா வந்தாலும் அவ கையில ஒரு குழந்தை இருக்கு, அதனால அவளை உள்ள அனுப்புறேன். எத்தனை 1000 பேர் காத்திருந்தாலும் இயேசுவை சுமக்கிறவர்களுக்கு வழி திறக்கும்.